என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறீங்க? ஏன் நான் உன்னை பார்க்க கூடாதா? இல்ல இல்ல, உங்களுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு நான் நினைச்சேன். ரெண்டு பேரும் வெளியில எங்கேயாவது லாங் டிரைவ் போலாமா? தூரமா போயிட்டு வரலாம். அப்படிங்களா? எதுக்கு? ஏன்னா நான் என் மைதிலியோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். நம்ம ரெண்டு பேரும் தனியா, இடையில யாரும் வரக்கூடாது. அதான் என்னோட ஆசை. எல்லாம் சரிதான். ஆனா நாளைக்கு வேண்டாம். நாளைக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு. முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா முடிச்சிருப்பேன்ல. நாளைக்கு என்ன முக்கியமான நாளா? உண்மையாவே உனக்கு எதுவுமே தெரியலையா? ஞாபகம் இல்லையா? இல்ல. என்ன? நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி 12வது வருஷம் முடிய போகுது. மைத்திலியை கல்யாணம் பண்ணி 13வது வருஷம் தொடங்க போகுது. அது உனக்கு ஞாபகம் இல்ல? ஆச்சரியமா இருக்கு மைதிலி. இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். முத 5 வருஷம் இந்த நாளை நீ தான் எனக்கு ஞாபகப்படுத்தின. இப்ப மறந்துட்டல்ல? வந்து விடு. எனக்கு அட கடவுளே, என்ன இது? யா டாக்டர், பிளட் ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சா? உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ எப்படி இது மேல கை வைக்கலாம்? யார்கிட்ட கேட்டு எடுத்துட்டு வந்த? ருத்ரா, நான் அதை ரிட்டர்ன். நீ மறுபடியும் இதை கட்டிட்டு வந்து இது பார்வதியோட சாரின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறியா? நீ பார்வதி மாதிரி மாறத்துக்கு முயற்சி பண்ணாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டியா? ஷட் அப். சும்மா கத்தாத. முதல்ல நீ கத்தாம இருக்கியா? ஏய், என்னாச்சு? ஏன் நிறுத்திட்ட? என்ன செய்ய நினைச்ச? என்ன அடிக்க தானே வந்த? அடிக்க வரும்போதுதான் உன் கண்ணுக்கு நான் வைஃப் மாதிரி தெரிஞ்சனா? ஜஸ்ட் டூ இட். அப்படி பண்ணாதான் உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்னா ஜஸ்ட் டூ இட், டேம் இட். எனக்கு தெரியுது பாரோட ட்ரெஸ் சாரிதான் கட்டக்கூடாதுன்னு தான் திருப்பி. அப்ப இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? இதை நீ உண்மையா மதிக்கிறதா இருந்தா இந்நேரத்துக்கு உன் காலை போட்டு இதை மிதிச்சிட்டு இருக்க மாட்டேன். லுக் ருத்ரா, எனக்கு பார்வா மாறதுக்கு விருப்பம் இல்ல. நான் இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருந்துக்கிறேன். ஐ அக்ரி. நான் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் உன்கிட்ட வந்து சாரி கேட்டேன்ல. உன் மனசை கஷ்டப்படுத்துறது என் எண்ணம் இல்ல. இதை நான் ரிட்டர்ன் பண்ணதான் வந்தேன். எல்லா விஷயமும் உனக்கு விளையாட்டு தானா? உண்மையான காதல்னா என்ன? அந்த காதலோட வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த வலியோ வேதனையோ அனுபவிச்சிருக்கியா? You know what? You're right. எனக்கு எதுவுமே தெரியாது. இமோஷன்ஸ் அப்புறம் வலி எதுவுமே தெரியாது. காதல்னா கூட என்னன்னு தெரியாது. அந்த காதல் தோத்து போயிடுச்சுன்னா அதோட வலியும் தெரியாது. லுக் ருத்ரா, என்னால உன்னோட திங்கிங்க மாத்த முடியாது. ஆனா இந்த மாதிரி கேம் விளையாடி நான் சோர்ந்து போயிட்டேன். ஒரே ஒரு தப்பு தான் நான் பண்ணேன். அதுவும் எனக்கு தெரியாம நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக தானே நீ என்ன திரும்ப திரும்ப இன்சல்ட் பண்ற? நீ பண்றது சரியே இல்ல. இட்ஸ் டூ மச். And just so you know, இந்த சாரியை நான் அடிக்கல. உன் வேலைக்காரி தான் என்கிட்ட கொடுத்தா. அந்த டிரைவர் என்னோட திங்ஸ் எல்லாம் திருடி எடுத்துட்டு போயிட்டான். ட்ரெஸ் இல்லாம என்ன பண்றது? அதான் புது ட்ரெஸ் வாங்கணும்னு போனா துருவுக்கு மாத்திரை வேற கொடுக்கணும். மாத்திரை கொடுக்கறது டைமுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். பட் யூ நோ வாட்? துருவாக்கு ஏதாவது தேவைன்னா உன்கிட்ட தான் வருவேன். ஏன்னா இங்க வந்ததே துருவாக்காக தான். துருவாக்காக மட்டும்தான் இன்னும் இங்க இருந்துட்டு இருக்கேன். உனக்காக இல்ல.